ஆயுத பூஜை வரலாறு. இந்து புராணங்களின் படி மகிஷாசுரன் என்ற அரக்கன் ஒரு பெண்ணால் மட்டுமே தன்னை கொல்ல முடியும் என்று பிரம்மாவிடமிருந்து வரம் பெற்றான். இதனால் ஆணவம் தலைக்கேறிய மகிஷாசுரன் மக்களையும் தேவர்களையும் வாட்டி வதைக்க ஆரம்பித்தான். மகிஷாசுரனின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை தேவர்கள் பிரம்மதேவனிடம் முறையிட்டனர். இந்த பிரச்சனைக்கு எப்படியாவது முடிவு காணும்படி மன்றாடினர். தேவர்கள் மற்றும் மும்மூர்த்திகளின் கோரிக்கையை ஏற்று மகிஷாசுரனை வதம் செய்யும் பணியை துர்காதேவி எடுத்துக்கொண்டார். அசுரனை வெல்வதற்காக தேவர்கள் அனைவரும் தங்களது ஆயுதங்களை துர்க்கைக்கு வழங்கினர். தனது கூர்வாள் போன்ற ஆயுதங்களை கொண்டு மகிஷாசுரனை வதம் செய்தாள். மகிஷாசுரானை அஷ்டமி மற்றும் நவமி சந்திப்பில் கொன்றதாகவும் அதன் பின்னர் வதத்திற்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை தேவி கீழே போட்டுவிட்டதாகவும் இந்நாளையே ஆயுத பூஜையாக இந்துக்கள் வழிபாடுவதாக கூறப்படுகிறது.